முன்பு பேசிய ஆர்.வி. உதயகுமார், திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கியவர் விஜயகாந்த். அவர் ஆத்மா திமுக கூட்டணியை மன்னிக்கவில்லை என்று பரபரப்பு பேச்சு. திருச்சி ஸ்ரீரங்கம் அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் ஆர். மனோகரன் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு நிறைவு செய்தார். சிறப்பு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் வேட்பாளர் அவர்கள் கூறுகையில், என்னுடன் முதல் நாள் பிரச்சாரத்தில் இருந்து இன்று முதல் வரை என்னோடு பயணித்த அனைத்து தொண்டர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை துணை செயலாளர் புல்லட் ஜான் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி வட்ட மகளிர் அணியினர், தோழமை கட்சிகள் அனைவரும் பங்கேற்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். உரம் போட்டு வளர்த்து மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வைத்திருந்த கட்டமைப்போடு மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது அண்ணன் புரட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருவரங்கத்தின் செல்லப்பிள்ளை. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களை எம்எல்ஏ ஆக்கியது இந்த தொகுதிதான். அண்ணன் அவர்களை கவுன்சிலர் என்று மனோகர் அண்ணன் அவர்களை உருவாக்கியதும் இந்த ஸ்ரீரங்கம் தான். அந்த திருவரங்கம் தொகுதியிலே முன்னாலேயே ஒரு தடவை நின்றுக்கணும். அவரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே நிற்கப் போகிறார் என்பதற்காக இவரை மற்றொரு தொகுதிக்கு மாற்றினார்கள். அங்கேயும் அவர் வென்றார். புரட்சி தலைவி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் தான் இருப்பார்கள். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நன்று சிந்தித்து பாருங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்தார்கள். புரட்சி தலைவரை தொடர்ந்து பிறந்த குழந்தையிலிருந்து படுக்கையில் இருக்கிற முதியோர்கள் வரை எத்தனை விதமான நலத்திட்டங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். தொட்டில் குழந்தை திட்டத்தில் ஆரம்பித்து ஒரு கர்ப்பிணி பெண் சீர் வரிசை கொடுப்பதில் ஆரம்பித்து படித்த பெண்கள் கர்ப்பமாகும் நேரத்திலே கிட்டத்தட்ட 6 மாத காலம் அவர்களுக்கு விடுமுறை சம்பளத்தோடு கொடுத்து, அந்த குழந்தை பிறக்கும் போது பரிசு பெட்டகம் கொடுத்து என்று. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள முதியவர்களுக்கு, வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு பென்ஷன் வீடு வரை கொண்டு வந்து சேர்த்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். நான் இதுவரை கூறிய திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டது திமுக அரசு என்பதுதான் அந்த அரசின் சாதனை. ஆகவே அதான் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சாதனைன்னு பார்த்தா விஷயம் சற்றை சிந்தித்து பாருங்கள். எம்பெருமான் கண்டிப்பாக அதையெல்லாம் கவனத்தில் வைத்து தமிழகத்தின் ஆட்சியை மாற்றுவார். அது உங்கள் விரல்களின் மூலமாக நடக்கும். நீங்கள் அழைக்கு போகும் வாக்குகள் மூலமாக நடக்கும். 2 வயது குழந்தைகள் இருந்து கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவிகள், ஏன் 80 வயது மூதாட்டியார்களையும் விட்டு வைக்கவில்லை. இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு அரசாங்கம் தேவை என்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இங்கே அமைய வேண்டும். எல்லாரும் கேட்டாங்க. இப்போ திமுகவில் ஒரே பரபரப்பான பேச்சு எப்படி தெரியுமா? பிஜேபி கூட கூட்டணி வச்சது, என்டிஏயில் நாம இருப்பது, அது என்ன அவ்வளவு பெரிய தப்பான விஷயமா என்ன? இன்றைக்கு உலகமே போற்றும், அதாவது உலகம் ஃபுல்லா ஒரு கருத்து கணிப்பு கொண்டாந்தாங்க. உலகத்தில் மிகச்சிறந்த தலைவர் யாருன்னு எல்லாம் ட்ரம்ப், புட்டின் எல்லாரும் போட்டியில் இருந்தாங்க. ஆனால் உலகமே வியக்கும் அளவிற்கு மிகச்சிறந்த தலைவர், உலகின் மிகச்சிறந்த தலைவர் என்று யாரை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? நமது மோடிஜி அவர்களைத்தான் தேர்ந்தெடுத்தார். அது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்? மோடிஜி அவர்களுக்கு ஒரு குடும்பம் இல்லை. அவர் இந்திய குடிமக்களைத்தான் குடும்பமாக நேசிக்கிறார். எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மை எல்லாம் பிள்ளைகளைப் போல நேசித்தார்கள், நாம் எல்லாம் எப்படி அவரை அம்மா என்று அழைத்தோமோ அந்த மாதிரி
மோடிஜி அவர்களுக்கு அவருக்கு தனி குடும்பம் கிடையாது. அவருக்கு ஒன்லி இந்தியா. இந்தியா should be the great. இந்தியா should be number 1. அதே மாதிரி நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு should be great. வேட்பாளர்கள் நின்றாலும் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது இந்த தமிழகத்தை காக்கும் விதமாக அது இருக்கும் என்பதை நான் உங்களுக்கிடம் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள பேசும்போது பொறுக்கல. யாரு? விஜயகாந்துடைய ஆவிக்கே பொறுக்கல. ஆவி இறங்கிடுச்சு உள்ள. ஆவி இறங்கின உடனே அந்த அம்மா நாம என்னதான் பேசுறோம், நான் அவங்க பேசல. உண்மையான உணர்வுள்ள விஜயகாந்த், திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கிய விஜயகாந்த், திமுகவோட கூட்டணி வைத்து இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறது. அந்த ஆவி, அந்த ஆன்மாவால் பொறுக்க முடியாமல் அது உள்ள இறங்கி பேசுது. இந்த ஆட்சியிலே, ஸ்டாலின் அண்ணன் ஆட்சியிலே என்னது பாலியல் வன்கொடுமையும் போதை கலாச்சாரம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை தவிர வேற என்ன செல்ல முடியும் அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த, ஏன்னா அதற்கு தகுதியானவர் அண்ணன், தகுதியானவர். அவரை அமைச்சராக ஆக்க. இந்த கோயிலை எல்லாம் எந்த அளவுக்கு அம்மா புனரமைச்சாங்க என்பது எனக்கு தெரியும். அந்த காலத்துல அம்மா புனரமைத்து அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ற காலத்துல அரசு பள்ளியில படிக்கும் மாணவ குழந்தைகளுக்கு, அவங்க ஏழை குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு உள் ஒதுக்கீடாக 7.5% வாங்கி அதன் மூலமாக 350-400 குழந்தைகள் இன்று மருத்துவ கல்லூரியில படிக்கிறார்கள் என்றால், இப்படி ஒரு திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தி வெற்றி கண்ட அறிவாளிதான் அண்ணன் எடப்பாடியார். அவரோடு தோள் கொடுத்து நிற்கும் அண்ணன் ஆர் மனோகரன். இரட்டை இலை உங்கள் அன்பான வாக்குகளை எங்கள் அண்ணன், உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அவரை சந்திக்க. அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் ஆர்.வி. உதயகுமார்